கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். அரை ஸ்பூனு வெந்தயம் வச்சுக்கிறேன். வெந்தயம் போட்டுருவோம். பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு பெருஞ்சீரகம் வச்சுக்கிறேன். அதை போடுவோம். சின்ன ஸ்பூனு சின்ன சீரகம், அரை ஸ்பூன் சின்ன சீரகம், அதையும் போட்டுக்குவோம். கருவேப்பிலை தலை அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். வாழைக்காயை நான் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த வாழைக்காயை இதோட போட்டுக்கலாம். இஞ்சி 2 துண்டு வச்சுக்கிறேன். பூண்டு 4 பல்லு பூண்டு வச்சிருக்கிறேன். இதை வந்து நல்லா தட்டிக்கலாம். நம்ம ரொம்ப நெகுன்னு அரைக்கக்கூடாது. இப்படி 1-2 தட்டி நம்ம இந்த வாழைக்காயிலேயே இப்படி நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். 2 பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூனு ஆச்சி மிளகாய் மல்லித்தூள் வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம தொலாவி விட்டுருணும். தொலாவிட்டு எண்ணெய் ஆயில் கம்மியா தான் போடணும். அரைப்பழத்தோட புளியை நான் வந்து இந்த மசாலா தண்ணியில ஊற வைக்கிறேன். வாழைக்காய் கார குழம்புக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இப்ப கொஞ்சம் புளி கரைசலை நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். தேவைப்பட்டா பெருங்காயத்தூள் போடுங்க. நான் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். முக்காப்பாதான் வெந்துருச்சு. இப்ப நம்ம இந்த காஷ்மீர் தூளையும் மறுபடியும் இந்த கலருக்காக நம்ம காஷ்மீரி பவுடர் போட போறோம். மல்லித்தலைய நம்ம தூவிக்கலாம். மல்லித்தலையை தூவிட்டு இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். சூப்பரா இருக்குது பார்த்தாவே. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹலோ ஃப்ரெண்ட், வாழைக்காய் காரக்குழம்பு சூப்பரா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பாய்.